அது எப்படிங்க மைசூர்பா இல்லாம தீபாவளி கொண்டாட முடியும்? இது நம்மளோட தீபாவளி பலகார சீரீஸ்ல 2வது ரெசிபி. பாயில வச்சவன கரையிற நெய் நைஸ் மைசூர்பாக்கு எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல நெய் தடவி ஓரத்துல எடுத்து வச்சிருங்க. இன்னொரு நான்ஸ்டிக் பேன்ல எண்ணெய் நெய் இந்த ரெண்டுத்தையுமே லேசா சூடு பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனோன்னா அதுல ஒரு 1/2 கப் நெய்யை ஓரமா எடுத்து வச்சுட்டு மிச்சம் உள்ள நெய்யெல்லாம் 1 கப் கடலை மாவுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்படி பண்றதுனால கடலை மாவுல உள்ள பச்சை சுவை போயிடும். இப்போ அதே பேன்ல சுகர் தண்ணி ஊற்றி ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு எப்படியும் ஒரு 8 நிமிஷம் போல ஆகும். இந்த மாதிரி ஸ்பூன்ல எடுத்து விடும்போது லாஸ்ட் சொட்டு ஒரு கம்பி மாதிரி இழுத்துட்டு விழும். அதுதாங்க கம்பி பதம். இப்போ நம்ம கடலை மாவையும் இதில் ஊற்றி நல்லா கிண்டுங்க. இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இதில் இம்பார்ட்டன்ட். கிண்ட உங்களோட மிக்சர் வந்து திக்காகும். இந்த அளவுக்கு திக்கானோன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற 1/2 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறுங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் நீங்கள் கிளறும் போது இந்த அளவுக்கு திக்காகுங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அடுப்பு அணைச்சிருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுப்பு அணைச்சிட்டு 1 நிமிஷம் நல்லா கிண்டுங்க. அடுப்பு அணைச்சிட்டு நீங்கள் கிண்டும் போது உங்களோட மிக்சர் வந்து நல்லா திக்காகி வர்றது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஓவராக கிண்டிடாதீங்க, பிறகு மைசூர்பா முருகிரும். இந்த அளவுக்கு சுருண்டு திக்காகி வரும். நல்லா திக்காகி வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த டைமில் நம்ம நெய் தடவின தட்டு பேனில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. 1 மணிக்கூர் செட்டாக விட்டுருங்க. செட் ஆனதுக்கு அப்புறமாட்டு அதை அன்மோல்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ வாயில் கரையிற அளவுக்கு சாஃப்டான நைஸ் மைசூர்பாகு இல்லாட்டி நெய் மைசூர்பாகு ரெடிங்க. இது எவ்வளவு நாள் ஆனாலுமே இதே கன்சிஸ்டன்சிலே இருக்கும். இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி